சைனாவோட பாரம்பரியமான ஹக்கா நூடல்ஸ் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க. அவர் வரும்போது அவரையும் கூட்டிட்டு வரணும். இவர் வந்தா அவருக்கு இவருக்குலாம் வேலை. எனக்கு இதுல மஞ்சள் கலர் தான் பிடிச்சிருக்கு. வேலை நுணுக்கம் தெரியல. இல்ல அவ்வளவுதான். அந்த பைப் எடுத்துருப்பான். பச்சை தண்ணி, கல்லுப்பு, செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், அக்கா நூடல்ஸ், இருக்குடா பாத்துட்டு துண்டேரி சுக்கரியலா. கவுரு பொறுமையா கட்டி தூக்கி கொட்டுங்க. அப்படி பறவை வேணுங்க லேசா சுடுவோம் பார்த்து. என்ன போதும்ண்ணே, நீ ஆறிடும்ண்ணே. ஓகேப்பா வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பொடியா நறுக்கின பூண்டு, நறுக்கின வெங்காயம், வெள்ளை முட்டை கோசு, சிவப்பு முட்டை கோசு, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, வண்ண கொடை மிளகாய், அவிச்ச அக்கா நூடல்ஸா கிண்டிடாதீங்க, எல்லாம் பூ மாதிரி உதறி விடுங்க. என்னமா சொல்றது? தக்காளி சாறு, சோயா சாறு, முணுக்கின கல்லுப்பு, முணுக்கின வெள்ளை மிளகுத்தூள், நறுக்கின வெங்காய தலை, உதறி விட்டு அப்படி வை.
காரம்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி முட்டையை வேற உள்ள வச்சுக்கிறேன். அவிச்ச முட்டை. சைனாவோட பாரம்பரிய உணவு நூடுல்ஸு. அந்த நூடுல்ஸை இன்றைக்கி நம்ம கலர் காய்கறியில் வெட்டி தள்ளி நறுக்கி அள்ளி போட்டு சமைச்சிருக்கோம். நூடுல்ஸு சூப்பராக இருக்குது. இப்போ தான் தெரியுது குழந்தைகளுக்குலாம் ஏன் அதிகமாக நூடுல்ஸ் பிடிச்சிருக்கணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.